ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு பூஞ்சை அல்லது காளான் அப்படின்னு சொல்லுவோம். காளானில் பெருசாக கண்ணில் பார்க்குற காளான் இருக்குது. இதுவும் நம்ம படத்தில் பார்க்குறதும் கண்ணில் பார்க்குற காளான் தான். இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெல்லி பூஞ்சை அப்படின்னு பேர். தாவரவியலில் இதுக்கு பேர் என்னென்னா ட்ரெமிலியா ஃபோலியேசா அப்படின்னு பேர். ஸோ இது வந்து லீஃபி பிரெயின் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு லீஃப் மாதிரியே இருக்கும். அது காஞ்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா பிரெயின் மாதிரி இருக்கும், பிரெயினோட மேல் வடிவம் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜெல்லி பூஞ்சை, ஜெல்லி லீஃப், ஜெல்லி இலை அப்படின்னும் இதுக்கு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இது ஒயிட் கலராக இருக்கும், ஸ்னோ ஃபங்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஜெல்லி மஷ்ரூம் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கே வளரும் அப்படின்னா காஞ்சி போன மரக்கிளைகள், அப்புறம் விழுந்த மரத்துண்டுகள் மேலேயே வளரும். பெரிய பெரிய மரக்கட்டைகள் மேலே இது வளரும். இது பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரியே இருக்கிறதுனால ஜெல்லி பூஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நிறைய இடங்களில் இது வந்து ஒரு டேஸ்ட் இல்லை, மனம் இல்லை. அதனால் நிறைய நாடுகளில் இதை வந்து ஒரு ஜெல்லிக்கு பயன்படுத்துகிறாங்க, குழகுழப்பு தன்மைக்கு பயன்படுத்துகிறாங்க. இதில் ஒரு வகை வந்து சாப்பாட்டுக்கும் பயன்படுகிறது, சாப்பிட்றதுக்கும் பயன்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெசிடியோஸ்போர் அப்படின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தது, பெசிடியோமைசிட்ஸ் அப்படின்ற பூஞ்சை வகையை சார்ந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கனி உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இதோட ரைஸ் தண்டு இருக்கும், இதோட முனையில் வந்து இது மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு காது மாதிரி இருக்கும், பெரிய நீண்ட இது மாதிரி இருக்கும், காது மாதிரி இருக்கும். ஸோ ஜெல்லி மாதிரி இருக்கிறது, இலை மாதிரி இருக்கிறது, பிரெயின் மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே இந்த வகையை சார்ந்தது.